பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக நாங்கள் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய குடும்பங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்து கொண்டிருக்கிற அற்புதங்களுக்காக அடையாளங்களுக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த நாளிலும் உங்களுடைய செய்தியினுடைய தலைப்பு பயப்படாதே இனி நீ வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதே இனி நீ வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய கஷ்டமாக இருப்பது அவமானம், வெட்கம். அவனுக்கு சாப்பாடு இல்லாமல் துணிமணிகள் இல்லாமல் இருக்கும் பொழுது இருக்கிற கஷ்டத்தை வேதனை விட அவன் அவமானப்படும் பொழுது வெட்கப்படும் பொழுது தான் அதிகமான ஒரு மன உளைச்சல்களும் வேதனையும் உண்டாகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகளை பார்த்து நீ வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. இனி என்ற வார்த்தை இதற்கு முன்பாக வெட்கப்பட்டிருக்கலாம், இதற்கு முன்பாக அவமானப்பட்டிருக்கலாம், இதற்கு முன்பாக சிறுமைப்பட்டிருக்கலாம், அடிமைப்பட்டிருக்கலாம். ஆனால் இனி உன்னுடைய வாழ்க்கையில நீ வெட்கப்பட்டு போவது கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபு தேவனால் தெரிந்து கொண்ட தேவனுடைய சந்ததி, கோத்திர பிதாக்களின் தகப்பனாகிய யாக்கோபை குறித்து வேதவசனம் சொல்லப்படுகிறது. யாக்கோபு என்று சொல்லும் பொழுது யாக்கோபினுடைய சந்ததிகள், யாக்கோபினுடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ வெட்கப்படுவது கிடையாது, இனி உன்னுடைய முகம் செத்து போவது கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அவமானங்கள், நிந்தைகள் இருந்திருந்தாலும் இனி அந்த நிந்தைகளையும் அவமானங்களையும் வெட்கங்களையும் தேவன் மாற்றப்போகிறார் என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட வெட்கங்களுக்கும் தேவன் இரண்டத்தனையான பலனை கொடுக்க போகிறார். அது மாத்திரம் கிடையாது, இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது, இனி உங்களுடைய முகங்கள் செத்து போவது கிடையாது. எந்த இடத்திலும் யார் மத்தியிலும் எந்த காரியங்களினாலும் எதனாலும் நீங்கள் வெட்கப்பட்டு போகிறது கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய முகங்களை எப்பொழுதுமே பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முகங்களை எப்பொழுதுமே பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இனி யாக்கோபு இனி வெட்கப்படுவது கிடையாது, இனி அவனுடைய முகம் செத்து போவது கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ இதற்கு முன்பாக எந்த இடத்துல எந்த காரியத்தில் நீ வெட்கப்பட்டு இருந்திருந்தாலும் சிறுமைப்பட்டு இருந்திருந்தாலும் இனி அந்த காரியங்களில் நீ வெட்கப்பட்டு போவது கிடையாது. உன்னுடைய குடும்பத்தின் மத்தியில், உன்னுடைய சொந்தக்காரர்கள் மத்தியில், நீ வேலை செய்கிற இடத்துல, வியாபாரம் பண்ணுகிற இடத்துல, படிக்கிற இடத்துல, இப்படி எந்த இடத்துல இதற்கு முன்பாக வெட்கங்களை அனுபவித்திருந்தாலும் அந்த வெட்கங்களுக்கு பதிலாக தேவன் இரட்டத்தனையான பலனை உங்களுக்கு கொடுப்பது மாத்திரமல்லாமல் இனி நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் கிரியை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனி யாக்கோபு வெட்கப்படுவது கிடையாது. தேவ பிள்ளையே, இனி நீ வெட்கப்பட்டு போவது கிடையாது.
கிடையாது. இனி நீ சிறுமைப்பட்டு போவது கிடையாது. இனி உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய முகங்களை உன்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் பிரகாசிக்க பண்ண போகிற தேவனா இருக்கிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய தாசனாகிய மோசேயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய தாசனாகிய மோசே தேவ சமூகத்தில் சீனாய் மலையில அவர் தேவனோடு இருந்து அவர் இறங்கி வரும்பொழுது அவருடைய முகம் ஒருவராலையும் பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசமா இருந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். யாத்திராகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசிக்கும் பொழுது மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். இந்த இடத்துல நேரடியாக மோசேனுடைய முகத்தை இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியனாகிய ஆரோனும் பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு வெளிச்சம் மோசேனுடைய முகத்தில் இருந்தது. ஏனென்றால் சீனாய் மலையில தேவனோடு மோசே வாசம் பண்ணின நேரத்தில் தேவன் மோசையோடு பேசினது நிமித்தமாக தேவனுடைய வார்த்தையை மோசே கேட்க கேட்க அவருடைய முகம் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. மோசேக்கு தெரியவில்லை தன்னுடைய முகத்தில் எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது என்பது மோசேக்கு தெரியவில்லை. ஆனால் மோசையை பார்க்கிற ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும் பொழுது அவருடைய முகத்தில் உள்ள பிரகாசத்தை பார்த்து மோசேயினிடத்தில் பேசுவதற்கே பயந்திருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்க தேவ பிள்ளையே, இனி உன்னுடைய முகத்தை பார்த்து மற்றவர்கள் பேசுவதற்கு பயப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். கர்த்தருடைய வாழ்க்கையை உயர்த்த போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற அற்புதங்களை பார்த்து அநேகர் பிரமிக்கத்தக்க போகிற வண்ணமாக கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இனி நீ வெட்கப்பட்டு போவது கிடையாது. இனி உன்னுடைய முகம் செத்து போவது கிடையாது. உன்னுடைய முகத்தை தேவன் பிரகாசிக்க பண்ண போகிறார். உன்னுடைய குடும்பத்தை தேவன் பிரகாசிக்க பண்ண போகிறார். எந்த காரியத்தினால் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு கிடந்தாயோ, யார் நிமித்தமாக அவமானங்களை வேதனைகளை நீங்கள் சகித்தீர்களோ அவர்கள் முன்பாக தேவன் உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை தேவன் கொடுக்க போகிறார். மோசேயினுடைய முகத்தை பார்க்க கூடாத அளவுக்கு இருந்த தேவனுடைய பிரகாசம் அவர்களால் பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு வெளிச்சம் இருந்தது. அதனால் மோசே என்ன செய்தார் என்றால் அந்த வேத வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மோசே அவர்களோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். முக்காடு போட்டு இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசக்கூடிய அளவுக்கு மோசேயினுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாய் வெளிச்சமாய் இருந்தது என்று வேதத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கையில இப்படியாக அநேகர் பார்த்து அதிசயப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். உடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண போகிறார். எந்த காரியத்தினால நீங்கள் அவமானப்பட்டு கிடந்தீர்களோ அந்த காரியங்களை தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். 430 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தபொழுது அவர்கள் படாத வேதனை கிடையாது. அவ்வளவு வேதனைகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் அவர்கள் பட்டார்கள். வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மேல் இருந்த நிந்தையை இன்றைக்கு நான் நீக்கி போட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை ஆண்டுகள் உங்கள் மீது அவமானங்கள் நிந்தைகள் இருந்திருந்தாலும் அந்த அவமானங்களை நிந்தைகளை தேவன் இன்றிலிருந்து நீக்கி போட போகிறார். உடைய முகங்களை தேவன் பிரகாசிக்க பண்ண போகிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய முகத்தை பார்த்து தேவனை விசுவாசிக்கிறவனுடைய முகம் வெட்கப்பட்டு போவது கிடையாது. மோசே தேவனோடு பேசினது நிமித்தமாக மோசேயின் முகம் பிரகாசிக்கப்பட்டது. அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் தேவன் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எனவே இந்த வேளையிலும் எந்த காரியத்தினால நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, யார் நிமித்தமாக நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இந்த காரியத்தில் நான் தோற்று போவேன் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் தோற்று போகாதபடிக்கு, நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை சூழ்நிலைமைகளை பார்க்கும் பொழுது இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன், நான் எப்படி ஜெயிக்க போகிறேன் என்று நினைச்சு கொண்டிருக்கலாம். யார் எனக்கு உதவி செய்ய போகிறார்கள் என்று நினைச்சு கொண்டிருக்கலாம். வானத்திலிருந்து தேவன் பரலோகங்களை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவது கிடையாது. உன்னுடைய முகத்தை தேவன் பிரகாசிக்க பண்ண போகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன் மீது பிரகாசிக்க பண்ண போகிற தேவனா இருக்கிறார். நீ வெட்கப்படுவது கிடையாது. வெட்கத்தினால ஏற்படுகிற அந்த அவமானத்தினால ஏற்படுகிற அந்த வேதனைகள் இருதயத்தில் சொல்ல முடியாத வேதனைகளாக இருக்கும்.
எத்தனையோ பேர் அந்த அவமானத்தினால, அந்த வெட்கத்தினால தன்னுடைய வேலைகளை, படிப்பை இழந்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் அவமானத்தினால மரித்து போனவர்களும் இருக்கிறார்கள். அவமானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கொடுமையான ஒரு வியாதியாய், ஒரு வேதனையா இருக்கிறது. அவன் வெட்கப்பட்டு போவதை அவனால் ஒருபோதும் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு அவன் வேதனைப்படுகிறவனா இருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி யாக்கோபு வெட்கப்படுவது கிடையாது, இனி அவனுடைய முகம் செத்து போவது கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட பிரகாசத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்றால், மோசேயினுடைய முகத்தில் காணப்பட்ட வெளிச்சம், மோசேயினுடைய முகத்தில் காணப்பட்ட பிரகாசம், எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் மோசேயினுடைய முகத்தில் தேவனாகிய கர்த்தர் எப்படி கொடுத்தாரோ, அதே போல உங்களை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர், உங்களோடு கூட இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாக, உங்களோடு பேசுவதற்கு பயப்படத்தக்க விதமாக தேவன் உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தேவன் அவரை நோக்கி பார்க்கிற அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை என்றென்றைக்கு உயர்த்துகிறவராக இருக்கிறார். கரம் பிடித்து தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உளையான சேற்றிலும் படுகொலியிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னுடைய கால்களை கண்மலையில் மேல் என் தேவன் கொண்டு போய் நிறுத்துகிறார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, எந்த காரியத்தினால நீங்கள் வேதனைப்பட்டு இருந்தாலும், கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும், அந்த காரியத்தில் உள்ள வெட்கங்களை தேவன் மாற்றி உடைய முகங்களை தேவன் பிரகாசிக்க பண்ண போகிறார். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. நீங்கள் அனுபவித்த வெட்கங்களுக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இதற்கு முன்பாக நான் இத்தனை காரியங்களில் வெட்கப்பட்டு போய்விட்டேனே, இவர்கள் மத்தியில் நான் அவமானப்பட்டு போய்விட்டேனே என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு, வெட்கங்களுக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அன்றைக்கு அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய ராஜாக்களாக, இந்த உலகத்தினுடைய பெரிய ஐஸ்வர்யவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவன் மாற்றினது போல, இதுவரையில் வெட்கங்களை, அவமானங்களை சந்தித்த உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் தேவன் ஒரு பெரிய அளவில் ஆசீர்வதித்து தேவன் உங்களை உயர்த்த போகிறார். ஆடுகளுக்கு பின்பாக திரிந்து கொண்டிருந்த தாவீதை அகில இஸ்ரவேலுக்கெல்லாம் தேவன் அரசனாக மாற்றினார். அன்றைக்கு தாவீது பல பேரால் நிந்திக்கப்பட்டான். ஒரே ஒரு சிறுவன் என்று அவனை அவமானப்படுத்தினார்கள். சொந்த சகோதரர்களால் அவன் வெட்கப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு இருந்தது வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் அவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். அகில இஸ்ரவேலுக்கெல்லாம் தேவன் அவனை ராஜாவாக கொண்டு வந்தது போல, ஒருவேளை உடைய சொந்த பந்தங்கள் மத்தியில், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மத்தியில், நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய எந்த காரியத்தினால நீங்கள் இதுவரையில் வெட்கப்பட்டு இருந்திருந்தாலும், அவமானப்பட்டு இருந்திருந்தாலும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் இனி மாற்றப் போகிறார். உடைய குடும்பங்களில், உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. மோசேயினுடைய முகத்தில் இருந்த வெளிச்சத்தை போல கர்த்தருடைய வாழ்க்கையில், உடைய குடும்பத்தில் அந்த வெளிச்சத்தை தேவன் கொடுக்க போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், என் மகனே, என் மகளே, இனி நீ வெட்கப்பட்டு போவது கிடையாது, இனி உன்னுடைய முகம் செத்து போவது கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபு இனி வெட்கப்பட்டு போவது கிடையாது, இனி அவனுடைய முகம் செத்து போவது கிடையாது என்ற வேத வசனங்களின்படி கர்த்தர் உடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அமீனா, இந்த தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிற பெரிய வெளிச்சத்திற்காக, அற்புதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த அவமானங்கள் முடிந்தது, வெட்கங்கள் முடிந்தது, நிந்தைகள் முடிந்தது. இனி கர்த்தரினுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார். என்னுடைய வாழ்க்கையை தேவன் பிரகாசிக்க பண்ண போகிறார். என்னை அவமானமாய், ஏளனமாய் நினைத்தவர்கள் என்னை பார்த்து பயந்து பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்த போகிறார், மகிமைப்படுத்த போகிறார் என்ற விசுவாசத்தோடு, தைரியத்தோடு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். மோசேயினுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய முகங்களையும் இந்த நாளில் தேவன் பிரகாசிக்க பண்ண போகிறார். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் நீர் பாய்ச்சீரே, என்னுடைய அவமானங்களினால, வேதனைகளினால் நான் பட்ட வேதனை நீர் கண்டீரே, அவை எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை தேவன் கொடுத்தீரே என்று சொல்லி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்களும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி யாக்கோபை வெட்கப்படுவது கிடையாது, இனி அவனுடைய முகம் செத்து போவது கிடையாது என்று சொல்லி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி அந்த வெட்கத்தையும், இனி அந்த அவமானத்தையும் வராதபடிக்கு கர்த்தர் செய்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீரே. மோசேயினுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினது போல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண போகிறதாக நீர் இன்றைக்கு பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹைரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.